நான் எங்கேயும் போல, நான் இங்கதான் சுத்தி இருந்தேன். அவன் ஒரு ஆளு, அவன் இருக்கிற இடத்துல நான் இருக்கணுமா? அவன் என்ன பண்ணான் தெரியுமா? தூ சீ, அவனுக்கு என் மூஞ்சில முழிக்கிறது கூட தகுதி இல்ல. டேய் சீ தூ. என்னடா மனசுல இவ்வளவு கசப்ப வச்சுக்கிற? இவ்வளவு கசப்ப மனசுல வச்சுதான் ஏசப்பா என் பாவத்தை வந்து மன்னிப்பாரான்னு கேட்டியா? இப்ப சொல்றேன்டா, ஏசப்பா அவன் பாவத்தை மன்னிக்கவே மாட்டாரு. நீ 1000 நாள் உபவாசம் போட்டாலும் சரி, ஏசப்பா கோடி கோடிப்பா காணிக்க குத்தாலும் சரி, இவ்வளவு கசப்ப நீ உன் மனசுல வச்சுட்டு ஏசப்பா என் பாவத்தை மன்னின்னு கேட்டா அவர் காது கேட்காதவரா இருப்பாரா? அவன் பாவத்தை அவர் மன்னிக்கவே மாட்டாரு. கசப்பு மட்டும் உனக்குள்ள இருந்துச்சுன்னா அவன் உடம்பு நோய் பூச்சி வியாதி பூச்சி உடம்பாயிடும்டா. என்னடா சொல்ற? டேய், மத்தேயு 6:15, மார்க் 11:26, மத்தேயு 18:35 பச்சி பாடுறா. நீ மத்தவங்களை மன்னிச்சு ஏத்துனாதான் ஏசப்பாவும் உன் பாவத்தை மன்னிப்பாராம். நீ மன்னிக்கலனா ஏசப்பாவும் உன்ன மாதிரி தான் பண்ணுவாரு. அவர் உன் பாவத்தை மன்னிக்கவே மாட்டாரு. உன் பாவம் மன்னிக்கப்படலன்னா நீ நரகத்துக்கு போயிடுவ. இப்ப பார்த்தா எல்லாம் நல்லா இருக்கும், வாழ்க்கை ஸ்மூத்தா போற மாதிரி தெரியும். ஆனா ஒண்ணு மட்டும் உன் ஞாபகத்திலே இருக்கட்டும், கசப்பு உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீ செஞ்ச பாவம் உன்னை பின்தொடர்ந்து தானே வரும். பாவம் பின்தொடர்ந்தா எங்க போவ? ஜாலியா நரகத்துல போய் நீச்சல் அடிக்க வேண்டியதுதான். ரோமர் 12:18 எல்லா மனுஷங்களோட சமாதானமா இருக்க சொல்லி ஏசப்பா சொல்றாரா. ஃபுல் வீடியோ பார்க்க கீழே லெஃப்ட் சைட்ல ஒரு பிளே பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்க.